ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி சூப்பரான ஒரு பப்பாளி பழம் வச்சு பச்சடி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதை புளிக்குழம்புன்னு கூட சொல்லிக்கலாம். இதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு கூட சேர்த்திக்கலாம். பெருங்காயம் தேவைன்னா நீங்கள் எண்ணெயிலேயே கூட போட்டு வணக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வணங்கினதும் இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். இந்த தூள் எல்லாமே இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கலந்து வர்ற அளவுக்கு இதை அப்படியே பரட்டி விட்டலாம். நல்லா இந்த மசாலா வெங்காயத்தில் பிடிக்கிற வரைக்கும் பரட்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 3/4 பாகம் பழுத்து இருக்கிற அந்த பப்பாளியும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் காயில் நல்லா பிடிச்சதும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே பாதி சேர்த்தியாச்சு. இப்போ மீதி இருக்க உப்பை சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதித்து வர்ற டைமில் நம்ம நல்லா பரட்டி விட்டுட்டு வேறு ஒரு வாணலி வச்சு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையுமே எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வாணலியில் வறுத்துக்க போகிறோம். இந்த வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதும் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி மட்டும் சேர்த்து கொதிக்க வச்சுருக்க இந்த பப்பாளிக்காயோட கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியையும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த கடுகு வெந்தய பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து இறக்கிடலாம். தேவைப்பட்டால் நெய்யில் சீரகம் மட்டும் தாளித்து கொட்டலாம். பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் ஏற்கனவே தாளித்ததுனால மறுபடியும் 2வது தாளிதம் பண்ணலை. அவ்வளோதான். நல்லா கொதித்து வரும்போது ஏற்கனவே இந்த காய் நல்லா கனிஞ்சிருக்கு. அதனால் அதிகம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ பொடிச்சிருக்க அந்த பொடியும் இதோட சேர்த்தியாச்சு. நல்லா எல்லாமே கொதித்து நல்ல வாசத்தோட கமகமன்னு இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். நிச்சயமாக தயிர் சாதம், சாம்பார் சாதம், கூடவே வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பப்பாளி பழ பச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.